இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊழியர்களின் ஊதிய நிலுவை பிரச்சினை விரைந்து தீர்வு காண நிறுவனங்களுக்கு வலியுறுத்து. ஊழியர்களின் ஊதிய நிலுவை பிரச்சினையை எதிர்நோக்கும் ஊடக நிறுவனங்கள் உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளன. ஊடகவியலாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்காதது முற்றிலும் எதிர்கொள்ள முடியாத செயலாகும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சில் தெரிவித்தார். NUJ மற்றும் கெராம் ஆகிய தரப்பின் ஊடக அறிக்கை வழி சம்பளம் வழங்காத ஊடக நிறுவனங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினை மற்றும் 6 மாதங்கள் கடந்தும் ஊடகவியலாளர்களுக்கு இன்னும் இழப்பீடு அல்லது சம்பளம் கிடைக்கவில்லை என்பதை நான் அறிந்தேன். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இது மிகவும் பொருத்தமற்றது என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஊடக சுதந்திரம் தேவை, ஆனால் ஊடகம் இலவசம் அல்ல என்று அவர் கூறினார். 3 நாட்கள் அதிகாரப்பூர்வமாக பயணம் மேற்கொண்டு தென்கொரியாவுக்கு சென்றிருக்கும் ஃபாமி பாட்சில் அவ்வாறு கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு ஊடகவியலாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையே மத்தியஸ்தராக செயல்பட தாம் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவின் மோதல் ஐநா கண்டனம். மேற்கு ஆசியாவில் எழுந்துள்ள மோதல் குறித்து ஐக்கிய நாட்டு சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். லெபனன் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல் குறித்து வருத்தம் தெரிவித்த அவர் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சுமார் 10 லட்சம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் அடுத்த 3 மாதங்களுக்கு 42 கோடியே 60 லட்சம் டாலர் மதிப்பிலான அவசர மனிதாபிமான உதவி தேவைப்படுகின்றது. அதற்கான உதவியை உடனடியாக வழங்க முன்வருமாறு அன்டோனியோ குட்டரஸ் அனைத்துலக மக்களிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவரின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரும் நிலை குறித்தும் போர் தாக்குதலால் அவதிப்படும் மக்கள் குறித்தும் இந்தோனேசியா வருத்தம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் இதில் பொறுமை காக்கும்படி தமது அரசாங்கம் வலியுறுத்துவதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரொலியான்சா சமிரோட் கூறியுள்ளார். ஹெலன் சூறாவளியில் பலியானவர்களின் எண்ணிக்கை 155ஆக உயர்வு. அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் வீசிய ஹெலன் சூறாவளியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 155ஆக உயர்ந்துள்ளது. மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றான கேரோலினாவில் சேதங்களை கண்டறிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் அங்கு வருகை மேற்கொள்ளவிருக்கின்றனர். அங்கு இதுவரை 74 பேர் பலியான வேளையில் தென் கேரோலினாவில் 36, ஜார்ஜியாவில் 25, புளோரிடாவில் 14, டெனசியில் 4 மற்றும் வெர்ஜீனியாவில் 2 என்று உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போனதுடன் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவில் ஹெலன் சூறாவளி கடந்த வியாழக்கிழமை கரை கடந்ததை அடுத்து அந்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு என்று பருவநிலை மாற்றத்தால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. பேராக் இந்திய சமுதாய பிரச்சினைகள் மந்திரி புசார் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பேராக் மாநில இந்திய சமுதாயத்தின் பிரச்சினைகள் மந்திரி புசார் டத்தோஸ்ரீ ஹாஜி சாரணியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அம்மாநில மாய்கா தலைவர் தான் ஸ்ரீ எம் ராமசாமி தெரிவித்தார். மாநில மந்திரி புசார் டத்தோஸ்ரீ ஹாஜி சாரணியை மரியாதை நிமித்தமாக அவர் நேற்று சந்தித்தார். இச்சந்திப்பில் மாநில மாய்காவின் செயல் திட்டங்கள், நடவடிக்கைகள் குறித்து மாநில மந்திரி புசாரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் பேராக் மாநில இந்திய சமுதாயத்தின் தேவைகள், பிரச்சனைகள் குறித்தும் மந்திரி புசாரின் கவனத்திற்கு தாம் கொண்டு சென்றதாக ராமசாமி கூறினார். கட்சியை வலுப்படுத்தி சமுதாயத்துடன் அணுக்கமான உறவினை மேம்படுத்தும் பேராக் மாநில மாய்காவின் நடவடிக்கைகளை டத்தோஸ்ரீ சரணி பெரிதும் வரவேற்றார். தேசிய முன்னணி தோழமை உணர்வுடன் மாநில மாய்காவின் செயல் திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கவும் அவர் உறுதி அளித்ததாக ராமசாமி தெரிவித்தார். மூளை இருதயத்தை பாதிக்கும் மின்காந்த அதிர்வுகளும் கதிர்வீச்சும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அண்ட் ரேடியேஷன் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அதிர்வுகளும் கதிர்வீச்சும் மூளையையும் இருதயத்தையும் மெல்ல மெல்ல பாதிப்பதாக மருத்துவ உலகம் கூறுகின்றது. இந்த மின்காந்த அதிர்வுகளும் கதிர்வீச்சும் வீட்டில் பயன்படுத்தப்படும் சில மின்சார சாதனங்களில் காணப்பட்டாலும் தற்போது தொலைத்தொடர்பு சாதனங்களாக கைபேசி, மடிக்கணினி, டேப் எனும் கணிப்பலகை ஆகியவற்றில் அவை அதிகம் பயன்படுத்துவதாக வெளிப்படுவதாக மலேசிய வாழ்வியல் மருத்துவ சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் தினேஷ் சின்னத்தம்பி தெரிவித்தார்.
அதிலும் குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 17 முதல் 20 நிமிடங்கள் வரை ஒருவர் கைபேசி பயன்படுத்தினால் அவருக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் மூளை புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். இத்தகைய மின்காந்த அதிர்வுகளும் அதன் மூலமாக வெளியிடப்படும் கதிர்வீச்சுகளும் மருத்துவ உபகரணங்களான சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, MRI ஆகியவற்றில் காணப்பட்டாலும் அவற்றை காட்டிலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களின் வழி எழும் கதிர்வீச்சுகள் அதிக ஆபத்தை கொண்டது என்று அவர் விவரித்தார். ஜாலான் சுல்தான் சாலை மஞ்சள் கட்டடத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற SUV வாகனம் நகர முடியாமல் போராடிய ராபிட் KL பேருந்து. கோலாலம்பூரின் பரபரப்பான ஜாலான் சுல்தான் சாலை சந்திப்பில் சட்டவிரோதமாக SUV வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் சுற்றுப்பயணிகள் அதிகம் கூடும் அவ்விடத்தில் அண்மையில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த வெள்ளை நிற SUV காரின் பாதி முன்பகுதி சாலையின் மஞ்சள் கட்டத்தில் நிறுத்தப்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதை இணையத்தில் வைரலான வீடியோவில் காண முடிந்தது. இதனால் மற்ற வாகனங்கள், குறிப்பாக ராபிட் KL பேருந்து அந்த SUV வாகனத்தை இடிக்காமல் நகருவதற்கு சிரமப்பட்டது. மஞ்சள் கட்டம் என்பது சாலை சந்திப்புகளில் போக்குவரத்தை சீராக்குவதற்காக போடப்படும் அடையாளமாகும். அங்கு போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. நல்ல வேளையாக அச்சூழ்நிலையை சமாளிக்கும் ஆற்றல் பெற்றிருந்த பேருந்து ஓட்டுநர் பொதுமக்கள் உதவியுடன் SUV காருக்கு சேதாரம் ஏற்படாமல் பேருந்தை விடுவித்து பயணத்தை தொடர்ந்தார். கடும் போராட்டத்திற்கு பிறகு பேருந்து அங்கிருந்து புறப்படுகையில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் பலத்த கைத்தட்டல்களும் ஆரவாரங்களும் எழுந்தன. அங்கு ஒரு பிரளயமே போய்கொண்டிருந்த போதும் கடைசி வரை அந்த SUV காரின் உரிமையாளரை அங்கு காணவில்லை என்பதுதான் ஆச்சரியம். பூனையை காயப்படுத்திய வங்காளதேச ஆடவர் மீது குற்றச்சாட்டு, 13,000 ரிங்கிட் ஜாமீனுக்கு அனுமதி. பூனையை மோட்டார் சைக்கிளில் கட்டி சாலையில் தரதரவென்று இழுத்துச் சென்று காயப்படுத்தியதாக துப்புரவு பணியாளரான வங்காளதேச ஆடவர் ஒருவர் மீது நேற்று ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி 41 வயது மொனோட்டோஷ் என்ற அந்த ஆடவர் ஷா ஆலம் செக்ஷன் 31 இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 லட்சம் முதல் 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் அல்லது 3 ஆண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த வங்காளதேச ஆடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இந்நிலையில் இந்த ஆடவர் தனது 1500 ரிங்கிட் சம்பளத்தில் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழலில் நீதிமன்றம் 13,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையுடன் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க அனுமதி அளித்தது. ஜோஹூரில் குளோபல் எக்வானுடன் தொடர்புடைய வளாகங்களில் இருந்து மேலும் 29 பேர் கைது, 30 சிறார்கள் மற்றும் இளைஞர்கள் மீட்பு. ஜோஹூரில் உள்ள 5 மாவட்டங்களில் பெரிய அளவிலான குளோபல் நடவடிக்கையில் குளோபல் எக்வானுடன் இணைந்து செயல்படும் 8 வளாகங்களில் இருந்து 29 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் 30 சிறார்கள் மற்றும் இளைஞர்கள் மீட்கப்பட்டனர். இந்நடவடிக்கையில் ஜோஹூர் மாநிலம் முழுவதும் 40 வளாகங்கள் குளோபல் எக்வானின் கீழ் செயல்படுவது தெரிய வந்துள்ளதாக ஜோஹூர் மந்திரி புசார் டாக்டர் ஒன் ஹாஃபிஸ் கசி கூறினார். செப்டம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நடைபெற்ற இச்சோதனை ஜோஹூர் பாரு, குலுவாங், செகாமட், கோத்தாதிங்கி மற்றும் மிர்சிங் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. பணக்கார குடும்ப பிள்ளைகளுக்கு கல்வித்துறையில் அரசாங்கம் வழங்கி வரும் உதவித்தொகை நிறுத்தப்படலாம். பிரதமரின் கருத்துக்கு பெர்ஜத்து கட்சி கண்டனம். கல்வித்துறையில் அரசாங்கம் வழங்கி வரும் உதவித்தொகை பணக்காரர்களுக்கு நிறுத்தப்படலாம் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருத்து அடிப்படையற்றது என எதிர்ப்பை தெரிவித்துள்ளது பெர்ஜத்து கட்சியின் இணை பிரிவு. பணக்காரர்களுக்கான கல்வி மானியங்களை குறைக்கும் யோசனை அனைவரையும் உள்ளடக்கிய தேசிய கல்வி முறையை உருவாக்கும் முயற்சிகளுக்கு எதிரானது என்று பெர்ஜத்து கட்சியின் இணைப்பிரிவின் தகவல் பிரிவு தலைவர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார். இது அனைத்துலக அளவிலான மலேசியாவின் தரத்தை குறைத்து மதிப்பிடும் சூழலை உருவாக்கும் என்பதோடு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு எதிராக தாக்கங்களை கொண்டு வரலாம் என அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த முன்மொழிவு தவறான கொள்கை மட்டுமல்லாது மலேசியாவின் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாகவும் அமையும் என்று சஞ்சீவன் கூறினார். முன்னதாக வரும் அக்டோபர் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் முன்னிலைப்படுத்தப்படவிருக்கும் முக்கிய விவகாரங்களில் இந்த கல்வித்துறையில் அரசாங்கம் வழங்கி வரும் உதவித்தொகையும் ஒன்றாகும் என்று பிரதமர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.